நம்ம நாட்டில் மனிதாபிமானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. அதுக்கு வந்து ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இப்போ வந்து நம்ம வந்து தெரு நாய்க்களை வந்து களை எடுத்துகிட்ருக்காங்க. இது மிக மிக ஒரு துயரமான சம்பவம். இதுக்கு வந்து பல பேர் வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா பைரவர் என்று அழைக்கிறோம். அந்த நாய்க்களை வந்து களை எடுக்கிறது வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா தாங்க முடியாத துயரமாக இருக்குது. அது என்னங்க செய்யுது, தெருவில் வந்து ஒரு தெருவுக்கு ஒரு 20லேருந்து 25 நாய் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் சுகர், கொலஸ்ட்ரால் அது இதுன்னு இருக்குது. அந்த நிலைமையில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த அசைவத்தை நிப்பாட்டுறதுக்காக அந்த நாய் வந்து என்ன செய்யுதுன்னா, போகிறப்போ வரப்போ வந்து ஒரு 1/2 கிலோ சதையை வந்து அது கடித்து தின்னுட்டு போகுது. அது கடித்து திங்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம வந்து ஒரு 3 மாதத்துக்கு வந்து நம்ம அசைவம் சாப்பிடாமல் நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கிறோம். குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இவங்க வந்து இனிமேல் கஷ்டப்படக்கூடாது. இனிமேல் இந்த ஆண்டவன் வந்து இனிமேல் வந்து இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, பைக்கில் போகும்போது குறுக்கால போய் ஆக்சிடென்ட் ஆகி சாவ வைக்கிது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காரியத்தை செய்கிற ஒரு ஸ்ட்ரீட் டாக்கை வந்து நம்ம வந்து களை எடுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தப்புங்க. ஆடை வெட்டும்போது யாரும் வந்து குரல் கொடுக்கலைங்க. ஆடை வெட்டி சாப்பிட்றாங்க, அப்பயும் குரல் கொடுக்கல. கோழியை கொண்டு சாப்பிட்றாங்க, மீன் கொண்டு சாப்பிட்றாங்க, அதெல்லாம் குரல் கொடுக்கலங்க. என் தெருவில் பார்த்திங்கன்னா 30 நாய்க்கு மேலே இருக்குங்க. அந்த 30 நாய் என்ன செஞ்சுருக்குன்னு வச்சுக்கலாம், இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என் தெருவில் ஒரு 6-7 பேர் கடிச்சிருக்குங்க. பார்த்தாலே நைட்டில் வந்து என் தெருவில் வந்து யாரும் நடமாட முடியாதுங்க. தெரிஞ்சவன் தெரியாதவன் யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அப்படி கடிக்க வந்துடுங்க. ஒரு செகண்டை அசந்துட்டா முடிஞ்சு வச்சுங்க. குறிப்பாக வந்து சின்ன பசங்களை வந்து தனியாக அனுப்ப முடியாதுங்க. ஏன்னா எந்த நேரத்தில் எங்கே கடிக்குங்கிறது தெரியலிங்க. இது வந்து என் ஊரில் மட்டும்தான்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துலேயும் இந்தியாவிலையும் அப்படியே தாங்க இருக்குது. இப்போ பணக்காரன் வீட்டில் வந்து எந்த ஒரு சம்பவம் நடக்கலைங்கிறதுனால அவன் வந்து நாய்க்கு வந்து ஆதரவாக கொடுக்குறான். அவர் சிவனடியார் அப்படி இருந்து இது சொல்கிறதுக்கு வேறு வழி இல்லைங்க. நாயை வந்து களை எடுத்தால் தாங்க மக்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியும். நம்ம எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது, எவ்வளோ உயிர் போகுது. ஒரு பணக்காரன் செத்தால் கூட அவனோட சொத்தை வச்சு மக்கள் அவங்க வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்க வந்து பொழைச்சிப்பாங்க. ஒரு ஏழை செத்தால் அவனோட கடன் வந்து யார் அடிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நான் தவறாக பேசியிருந்தால் மன்னிக்கும்.